கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 16:14. ரோமன் 16:14. அசிங்கரித்துவையும் பிலகோனையும் எர்மாவையும் பத்திரோபாவையும் எர்மேயையும் அவர்களோடு இருக்கிற சகோதரரையும் வாழ்த்துங்கள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 சகோதரர்கள் பேரை சொல்றாரு. அதோட சேர்த்து அவங்க ஐக்கியத்துல உள்ள மற்றவர்களை சேர்த்து சொல்றாரு. ஆனா முதல்ல இந்த இதை உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்றேன். இவங்க எல்லாம் அந்த 5 பேர் ஒரு பெரிய தலைவர்களோ அப்போஸ்தலரோ அல்ல. ஆனா இவர்கள் தான் ஒரு சபையினுடைய முதுகெலும்பு போல இருப்பதை காட்டக்கூடிய ஒரு காரியம். அப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு சபையில இருக்கக்கூடிய மக்களையும் பெயர் சொல்லி கூப்பிட்டு அவங்களை கனப்படுத்த கூடாது. ஆனா அவங்க பெரிய எல்லாராலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாராட்டப்படக்கூடிய பெருமை பாராட்டக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி இல்ல. ஆனா என்னன்னா அவங்க எல்லாம் உண்மை உள்ளவர்கள். பவுல் ஏன் அவங்களை ஞாபகம் வச்சு கொள்றாருன்னா, கர்த்தர் அவங்களை ஞாபகம் வைக்கிறாரு. ஏன்னா அதனாலதான் நீங்க நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, சபையில ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் அவசியம். ஒவ்வொருத்தருடைய பேரும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் மிக மிக முக்கியம். ஏன்னா லூக்கா 10:20 ஆண்டவர் சொல்லும் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பரலோகத்துல உங்க பெயர் எழுதப்பட்டிருக்குன்னு நீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப இந்த பெயர்லாம் எதை காட்டுதுன்னா, ஒரு காரியம் காட்டுது. இவங்க எல்லாமே ஒண்ணு அடிமைகளா இருந்திருக்கணும், இல்ல விடுதலை பெற்றவங்களா இருந்திருக்கணும், இல்ல இமிகிரண்ட் என்று சொல்லக்கூடிய வேறு தேசத்துல இருந்து வந்தவங்களா இருக்கணும். அது மாத்திரமல்ல, இவங்க ரோமாபுரியில இருந்த சாதாரண குடிமக்களா இருந்திருக்கணும். ஏன்னா இது ஆதி திருச்சபை எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு உதவாத சாதாரண மக்களை கொண்டுதான் எடுத்து கட்டப்பட்டது. ஆனா சுவிசேஷம் என்ன பண்ணுது, நீங்க எந்த இதுல இருந்து வந்தாலும், எந்த பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாய் மாத்துகிறது. அதனாலதான் கலாத்தியர் 3:28 சொல்லும்போது என்ன சொன்னாரு, கிறிஸ்துவுக்குள்ள அடிமை என்றும் இல்லை, சுயாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்று எல்லாரும் ஒன்று. அது மாத்திரம் இருக்குல்ல, அவங்களோடு இருக்கிற மற்ற சகோதரர்களையும் நீங்கள் வாழ்த்துங்கள் அப்படின்னு கூடிய. ஆனா நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா சகோதரர்கள் சகோதரிகள் என்று இருக்கும். அப்ப என்னன்னா, இது ஒரு வீட்டுல நடந்த சபை. அவங்க ஒரு வழக்கமா கூடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை படித்து ஆராதிச்சு அவங்க ஒன்னா அப்பம்பித்து ஒருத்தர் தாங்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தது. இந்த 5 பேர் சேர்ந்துதான் இந்த சபையை நடத்தக்கூடியதா இருந்திருக்கணும். இந்த சபை வளர்ந்து பெருசாகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, கர்த்தர் எப்பவுமே சபையை எது ஒரு ஐக்கியத்தின் மூலம் வளர்க்கிறாரே ஒழிய ஒரு பெரிய செலிபிரிட்டி மூலம் கிடையாது. இது நீங்க சரியான முறையில புரிஞ்சு கொள்ளணும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்க நிறைய பேர் நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பாக்குறோம்னா, யாரோ ஒருத்தர் ஒரு செலிபிரிட்டி பிரீச்சர் மாதிரி ஒருத்தர் வர்றாரு, அவரை வைத்து காரியங்கள் நடைபெறக்கூடியதா இருக்கிறது. மாறாக எப்படி தெரியுமா இருக்கணும், இது நம்மள ஒரு பெயர் சரியாத ஒரு சிலர் தங்களுடைய வீடுகளை திறந்து உண்மையா ஜெபம் பண்ணி அமைதியா கர்த்தருக்கென்று வேலை செய்து ஆழமாக அன்பு செலுத்தி விசுவாசத்துல ஆழமாய் பலமூண்டி நிற்கும் போதுதான் நம்மளுடைய சபை கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு சபையா இருக்கணும். அப்ப என்னன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய உண்மை தன்மையும் மிகவும் அவசியம். யாரு பார்த்தாலும் பாக்காட்டியும், எப்படி யாரு பார்த்தாலும் பாக்காட்டியும் உங்களுடைய உண்மை தன்மை மிகவும் மிகவும் அவசியம். ஏன்னா இந்த 5 பேரும் பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. ஆனா என்ன, அவர்கள் உண்மையுள்ளவர்கள். அதனால பவுல் அவங்களை கனப்படுத்துறாரு. அப்ப என்னன்னா, நீங்க பூமியில உங்க பெயரை மறந்து போலாம், ஆனா பரலோகம் உங்க பெயரை நினைக்குதுங்கிறது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப என்னன்னா, நீங்க முதல்ல ஒரு சின்ன ஒரு ஆவிக்குரிய குடும்பம் கூட்டுங்க. நீங்க தனியா வளர முடியாது. அப்ப என்ன, நீங்க ஒரு ஒரு ஐக்கியமா ஒரு சமுதாயமா நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் நீங்க சப்போர்ட் பண்ணி
ஒருத்தரை பலப்படுத்தி வாழும்போது என்ன ஆகுது? சாதாரண மக்கள் என்ன பண்றாங்க? அவங்க சாதாரண வீடுகள்ல கூடி அவங்க அசாதாரணமான தேவனுக்கு அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடியவங்களா மாறுறாங்க. அப்ப என்ன, நீங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியா இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்க விட்டுட்டு உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உபயோகப்படுத்துறார். நம்ம அப்படி வாழ கற்றுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ பரலோக ராஜ்யம் பெரிய ஒரு செலிபிரிட்டி பிரீச்சர் இல்ல ஒரு பெரிய ஃபேமஸ் பர்சனாலிட்டியில மாத்திரம் இல்ல ஆண்டவரே, உண்மையாய் உமக்கென்று வாழுகிறவர்கள் மூலமாய் நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளை திறந்து ஆழமாய் அன்பு செலுத்தி ஜெபத்துல தரித்திருந்து உம்முடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாய் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.